இதுல என்ன கூத்துனா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்கும்லங்க, திமுக தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கிற செயல் திட்டங்கள் இருக்குல்லங்க, திட்டங்கள் எல்லாம் தீட்டி புதுசு புதுசா நிறைய சாதிச்சிருக்காங்களங்க, அதை பூரா அப்படியே மொத்தமா தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. மொத்தமா தேர்தல் அறிக்கையை அறிவிச்சிருக்கு மோடி குரூப்பு. இப்படி ஒன்று கூட வெக்கப்பட மாட்டாங்க போல இருக்கு, கூச்சப்பட மாட்டாங்க போல இருக்கு, ரோசம் வெக்கமானு சொல்லி சொன்ன. ஏன்னா அது இருந்தா தனியா சிந்திச்சு தனியா திட்டமிடுவானுங்க. இங்க அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி தமிழ்நாட்டின் திட்டங்களை தூக்கிட்டு போய் வாக்குறுதியா கொடுத்துருக்குறாங்க. காலை உணவு திட்டம் இந்தியாவிலே நாம தான் முதல் போட்டது. காலை உணவு திட்டம் அப்சாடிச்சுட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், காப்பி எடுக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஒரு நல்ல திட்டத்தை இன்னொரு மாநிலம் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இங்க பக்கத்துல நம்ம பினராயி விஜயன் 1000 ரூபா கொடுக்குறாங்க, அடுத்த எலெக்ஷன்ல 1000 ரூபா நாங்க மக்களுக்கு பெண்களுக்கு கொடுக்க போறோம்ன்றாங்க. நல்ல விஷயம். தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் இங்க வந்தப்ப சொன்னாரு, காலை உணவு திட்டத்தை எங்க மாநிலத்திலயும் நாங்க அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நல்ல திட்டத்தை அமல்படுத்தலாம். நாம போய் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்மார்ட் கிளாஸஸ் பார்த்துட்டு வந்தோம். அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் பாரு நமக்கு செய்யறதுக்காக பார்த்தோம். எந்த நல்ல திட்டத்தையும் யாரும் கீப் அப் பண்றதுலையும் அதை பின்பற்றதுலையும் எந்த தப்பும் இல்லை. ஆனா பாஜக சங்கியை எம்புட்டு கேவலப்படுத்துச்சுங்க நம்மள. ஒரு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த 1000 ரூபாயா, இது ஒரு பிச்சை காசா? குஷ்போக்கா இது ஒரு பிச்சை காசு? யாரு? நிர்மலா சீதாராமன் அம்மா. இது ஒரு பிச்சை காசு, போறேன் வரேன் புறம் இலவச பஸ், கட்டணம் இல்லாத பேருந்து அப்படின்னா பொம்பளை புறம் ஊரை சுத்துறாயா, அவளுக்கு எதுக்கு பேருந்து? சொன்னவங்க பூரா இந்த பாஜக காரங்க தான். பெண்களுக்கு சுயதொழில தொடங்குறதுக்கு 5 லட்சம் ரூபா. ஆமா ஆமா, இது பொம்பளைங்க கிழிச்சிருவாளுங்க சொன்னது பாஜக கும்பல். புரியுதுங்களா உங்களுக்கு? காலை உணவு திட்டம் உடனே எழுதுறானுங்க, நிறைந்து வழியும் அரசு பள்ளி கழிப்பறைகள் அப்படின்னு தினமலம் எழுதுறான். அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஊர் பையன் பூரா கை தட்டுறானுங்க பாஜக கம்பல். உங்கள்கிட்டையும் நீ கேலி பண்ணல, பிச்சை காசுன்னு சொன்ன, பெண்கள் திட்டம் எஜுகேஷனுக்கு போட்டதை அம்புட்டே அசிங்கப்படுத்தின, கேலி பண்ணல, கேவலப்படுத்தின. நீ எதுக்கு இப்ப காப்பி அடிக்கிற? கொண்டாடுறவன் காப்பி அடிக்கிறது வேறங்க. நம்மளை கேலி பண்ணி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவ்வளவு வாய்களைய பேசின கும்பல் அப்படியே தூக்கிட்டு போயிருக்குங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். 1000 ரூபாய் எங்க கொடுத்தானுங்க? 2500 ரூபா மகாராஷ்டிரால கொடுத்துதான் ஓட்ட பிடுங்கினாங்க கொஞ்சம் பொம்பளைங்க கிட்ட. 2500 ரூபா கொடுத்துட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்து மூடிட்டானுங்க. அவ்வளவுதான். 5 மாசம் கொடுத்தானுங்க, 6வது மாசம் எலெக்ஷனை, 7வது மாசம் முடிச்சாங்க, 8வது மாசம் திட்டத்தவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க யாருக்கு நம்பிக்கையான ஆளுங்க? சரியா?